ஸ்பஷ்டம். ஓகே, இப்போ நம்ம what we saw in the last class, நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல வந்து அஷ்டாங்க யோகா எப்படி வந்து அந்த அஷ்டாங்க யோகா பண்ணி how we can reach பிரம்மன் எப்படி வந்து அவர் பண்றார். அதையும் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வாண்ட் டு மூவ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அட்டாச்மெண்ட். யாரு மாதிரி? சுகபிரம்ம மாதிரி, நாரதர் மாதிரி, அபால மாதிரி இருக்கிற சேஜஸ் மாதிரி நானும் போகணும் அப்படின்னு பட்டத்திரி வந்து குருவாயூரப்பன்ட்ட சொல்றார். அடுத்தது வந்து we will go to the 9th ஸ்லோகா. त्वत्समाधि विजयेतु यः पुनः मंक्षु मोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैः okay, it is उन्नयत्यज सुषुम्नया शनैः. Okay, I will read again. सुषुम्नया. त्वत्समाधि विजयेतु यः पुनः मंक्षु मोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैः. இல்லையே, நான் தப்பா படிக்கிறேனா? Bagi, can you read? Yeah, correct only. Unnayati. Yeah, correct. Read. Unnayat. No. Unnayatyja sushumnaya shanaihi. Yeah, read once. Tvatsamadhi vijayetu yah punaha mankshu mokshagasikkkamena va yogavashyamanilam shadashayaihi unnayatya sushumnaya shanaihi. Correct. உண்மை. அதான். ஸோ இந்த புக்ல ஒரு மாதிரி எழுதியிருந்தது தான். ஓகே, ஸோ இப்போ முதல்ல அஜா அப்படிங்கிற தத் சமாதி விஜயே து யஹ புனஹ மங்க்ஷு மோக்ஷ ரசிகஹ கிரமேண வா யோகவஷ்யம் அனிலம் ஷடாஸ்ரயைஹி. ஓகே, அப்புறம் என்ன சொல்றார்? உன்னயத்யஜ, அதாவது அஜ அந்த இடத்துல உன்னயத்தி அஜ அப்படி நான் பிரிச்சு பாக்குறதுனாலதான் எனக்கு படிக்கும் பொழுது இது வருது. அப்போ ஷனைஹி உன்னயத்தி, உன்னயத்தினா மேல எழும்புறது, அஜ அப்படிங்கிற அஜானா the birthless, அஜ நா ஜாயத்தே, who is not born, அஜ. So one who is not born, so he is eternal, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர், பிறப்பில்லாதவர், birthless. துவத் சமாதி விஜயே. அப்போ என்ன சொல்றார்? முன்னாடி இதுல என்ன சொல்லியிருக்கார்? நான் வந்து அஷ்டாங்க யோகம் மூலமா ஐ வில் ரீச், ஐ வில் டேக் த சமாதி. நம்ம பார்த்தோம் இல்லையா? யமா நியமா ஆசனா பிராணாயாமா, அப்புறம் பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி, இந்த 8 அஷ்டாங்க யோகத்துல பார்த்தோம். So samadhi is the highest, wherein he will forget whatever is around him. அதாவது he can look at the world, but he is totally detached from the world. இந்த உலகத்துல இருக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. தன்னுடைய ஆத்மால இருக்கிற அந்த பிரம்மனோட அவர் ஐக்கியமாயிருக்கார். அந்த மாதிரி இருக்கிறவர் தான் நாரதர் எல்லாம் வந்து நம்ம வந்து பிரம்மனோட ஐக்கியமானவா. அவ வெளி உலகத்தெல்லாம் பார்த்தாலும் they are always, அதனாலதான் அவர் சொல்றார், நான் பிரம்ம நாரதர் மாதிரி சுக்கமுனி மாதிரி நானும் detached from all worldly things, நான் only attached to thee, நான் வாண்டர் பண்றேன் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இங்க வந்து அவர் என்ன சொல்றார்? அப்போ வந்து நான் சமாதி வந்து உன்னோடு நான் சமாதி ஆயிருக்கேன். புனக மங்ஷு மோக்ஷ ரசிக்க. இப்போ இதுல வந்து 2 விதமான சொல்றார். அதாவது இப்ப there are people யஹ து புனக, அதாவது திருப்பியும் there are so many people. இப்ப எல்லாரும் வந்து
நான் வந்து ஐ வாண்ட் லிபரேஷன். ஓகே, அத்தியந்தமா என்னது, நம்ம எல்லாருடைய மனுஷனோட எல்லாருக்கும் என்ன விருப்பம்? நான் மோட்சத்தை அடையணும். மோட்சத்தை அடையணும்னா என்ன? நான் பிறந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற நேரத்துல நான் மோட்சம் அடையணுமா? அப்படி கிடையாது. அதனாலதான் கீதையில அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ கர்மத்தை செஞ்சுட்டு மோட்சம் இஸ் அனதர் ஒன் மீன்ஸ். யுவர் கர்மா வில் லீட் யூ டு மோக்ஷா, பட் கர்மா இஸ் கர்மா பண்ணிண்டே யூ கேன் கோ டு த மோக்ஷா நிலை. கர்மத்தோடைய பலன் வந்து உனக்கு மோட்சத்தை கொடுக்கலாம். பலனை எதிர்பார்க்காம நீ கர்மம் பண்ணினாலும் அது உனக்கு டுவர்ட்ஸ் மோக்ஷம். மோக்ஷம்ங்கிறது என்ன? எனக்கு பிறப்பு வேண்டாம். சோ யூ பி சாத்விக். நீ வந்து அதே மாதிரி பண்ணு. தட் இஸ் வாட் பகவான் சேஸ். பட் பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, இங்க நான் உன்கிட்ட சமாதி ஆயிட்டேன். இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் யாரெல்லாம் உன்னையே நினைச்சு உனக்குள்ளேயே ஆழ்ந்து போயிருக்காளோ அவள்லாம் என்ன இருப்பா? சில பேர் வந்து என்ன செய்வாளான்னா, யது புனக மங்ஷ மோக்ஷ ரசிகக, இமீடியட்டா லிபரேஷன். அதாவது எப்படின்னா, லிபரேஷன் இஸ் அ பெரிய வேர்டுமா. அது வந்து அதாவது அந்த மோக்ஷம் என்பது பெரிய வேர்டு. அந்த மோக்ஷம்ங்கிறது என்ன? நான் வந்து திருப்பி மோக்ஷம்னா என்ன? நான் கடவுளோட ஐக்கியம் ஆறேன் அப்படிங்கிறது இருந்தாலும் அது என்னன்னா, மீண்டும் நான் பிறவாது, நம்ம தமிழ்ல சொல்ல பிறவா வரம் வேண்டும் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி பிறவாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வரம். ஐ வில் நாட் பி born again. அந்த மோக்ஷம், அந்த லிபரேஷன் ஃப்ரம் த சம்சார பந்தம். அதுதான் மோக்ஷம்னா லிபரேஷன். சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, சம் ஆஃப் தெம் மங்ஷு மோக்ஷ ரசிகக. அப்ப உடனே மங்ஷுனா இமிடியேட்டா எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு. சில பேர் வந்து சொல்றாங்க. சில பேர் கிராஜுவலா கிரமேண வா, அல்லது கிரமேண பை நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து இது படிக்கிறேன். சில பேர் வந்து நான் உடனே டைரக்டா நான் எம்ஏ பண்றேன், ஒண்ணுமே பண்ணாம. சில பேர் என்ன கிரமேண, நான் +2 படிக்கிறேன், அப்புறம் பிஏ படிக்கிறேன், அப்புறமா எம்ஏ படிக்கிறேன். அது மாதிரி நான் கிரமேண நான் போறேன். இல்லைன்னா நான் வந்து டைரக்டா நான் போறேன். இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, there are two types of people. அதாவது எப்படி நான் டைரக்டா நான் வந்து உன்னை வந்து ரீச் பண்ணிடுறேன். சில பேர் வந்து என்ன நினைக்கிறா, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்னுடைய வந்து நான் வந்து அந்த லிபரேஷனுக்கு நான் யோக வசியம் அப்படிங்கிறார். யோகாவால நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்? அனிலம், மை பிரெத். அனிலம்னா அந்த மை பிரெத், என்னுடைய எனர்ஜி என்ன எனர்ஜி எனக்கு என்னுடைய ஆத்மால வந்து என் உயிரை தக்க வைக்கிறதோ அந்த எனர்ஜியை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு எது மூலமா? ஷடாஸ்ரயைஹி சுஷும்னயா ஷனைஹி உன்னயதி. இப்போ ஒருத்தர் வந்து சொல்றா, நான் வந்து என்னோட தேகத்தை வந்து நான் விட்டுட்டேன், நான் என்னோட தேகத்துல இருந்து நான் முக்தி அடைஞ்சிட்டேன், நான் வந்து டைரக்டா நான் வந்து அடைஞ்சிடுறேன் லிபரேஷன், நான் மோட்சம், எனக்கு டைரக்ட் மோட்சம். இன்னொருத்தர் என்ன சொல்றா, நான் என்னோட பிராணன் நான் பிடிச்சுக்கிறேன், நான் வந்து சுஷும்ன நாடி. அப்ப அது ஐ வில் டீச் யூ, ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஐ வில் கோ டு தட். ஃபர்ஸ்ட் இதை மீனிங்கை முடிச்சுட்டு ஐ கோ. இப்போ வந்து ஷடாஸ்ரே 6 சென்டர்ஸ் நம்மளோட பாடியில 6 சென்டர்ஸ் இருக்கு. அந்த 6 சென்டர்ஸ் வழியா நான் மேல போறேன். நான் மேல போயிட்டு ஷனைஹி மெதுவா நான் ஒவ்வொரு படியா அந்த 6 நாடிகளையும் நான் கடந்து நான் மேல போனேன் அப்படின்னு சொன்னானா, அது என்னோட மேல இருக்கும் தலையில. ஐ வில் ஹோல்ட் மை செல்ஃப் தேர், ஐ வில் பி தேர், ஐ வில் நாட் கோ அட்வன்ஸ், எனக்கு லிபரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமாதியில வந்து யாருன்னா, சில பேர் வந்து உடனே இமீடியட்டா வேணும் அப்படின்னா, அப்புறமா வந்து கிராஜுவலா வேணும். எப்படி இருந்தாலும் how you will go by the practice of yoga. ஓகே, இப்போ வந்து I will show you சுஷும்னா நாடி. சுஷும்னயா அப்படின்னா இந்த சுஷும்னாங்கிற நாடியால I will be going. Yeah, 1 minute. Just I don't know where I've kept it. Yeah. Okay. இப்போ I will just share the screen with you. இது வந்து எனக்கு ஒரு டீச்சர் வந்து
இது சௌந்தர்லாரிக்காக கொடுத்தது. இது சௌந்தர்லாரிலையும் இதே தான், அந்த 9th ஸ்லோகம் மஹிமூலாதாரே அந்த ஸ்லோகத்தோடுது. யா ஸோ ஸ்கிரீன், இஸ் மை ஸ்கிரீன் விசிபிள்? தெரியுதாமா? தெரியுது மேடம், நல்லா தெரியுது. ஓகே ஓகே. இப்போ வந்து இது அவர் ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சுஷும்னை நாடின்னு சொல்றோம் இல்லையா, 6 நாடின்னு, ஷட் சக்கரம். அப்போ அந்த அம்பால ரீச் பண்ணறதுக்கு சஹசிர தளம், அது போறதுக்கு எப்படி இந்த சிவசக்தியோட போறதுக்குங்கிறதுக்கு 6 நாடி. அதே இதுதான், தட் இஸ் த பிராக்டிஸ். அதை எப்படி நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல்ல, அப்ப எப்படி வந்து அதுனா 6 சக்கரங்கள் இருக்கு. இப்ப அந்த 6 சக்கரங்களை நம்ம பூமியோடது பார்த்தோம்னா அது எப்படின்னா, அந்த 6 சக்கரங்களுக்கு என்ன பெயர்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்யா. இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து மேல சஹசிராரம் அப்படின்னு போயிடுறோம் நம்ம வந்து. அப்ப நம்மளுக்கு வந்து அது 6மே பாருங்க எப்படி இருக்கு. பிருத்திவி, மூலாதாரம்ங்கிறது பிருத்வி, அந்த சுவாதிஷ்டானம்ங்கிறது ஜலம், மணிபூரகம்ங்கிறது அக்னி, அநாகதம்ங்கிறது வாயு, விஷுத்திங்கிறது ஆகாஷ, அப்புறம் ஆக்யாங்கிறது மனம். அதெல்லாம் தாண்டிதான் மேல போகுது. இப்ப இந்த நம்ம பாடியில எங்கெங்க இருக்கு, அஸ்மாக்கம் ஷரீரே குத்திர அஸ்தி, குத்திர ஏக்கம் அஸ்தி பாப்போம். குதஹனா த ரெக்டம், அந்த ஏனஸ், நம்மளுக்கு அடியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்புறமா லிங்க மூலம். லிங்க மூலம் அப்படின்னு சொன்னானா நம்மளோட பர்த் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம், த ஜெண்டர் டிசைடிங் ஆர்கன். ஸோ அப்படி வருது. அப்போ அது அப்புறமா நாபி, இட் கோஸ் பாருங்க எப்படி கீழே இருந்து ரெக்டம், அதுல இருந்து மேல போயிட்டு அப்புறமா லிங்க நாபி. நாபிங்கிறது தான், நாபிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட நேவல். ஓகே, அங்க வந்து ஃபயர், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வயத்துல வந்து அக்னி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அக்னி அணையாம பார்த்துக்கணும், நம்ம பசிக்காம இருக்கணும் அப்படி எல்லாம் நம்ம நிறைய கிராமங்கள் எல்லாம் சொல்லுவா. அது மாதிரி நாபி தேர். தென் வாயு மேல வந்தானா ஹிருதயம். ஹிருதயம், அப்போ ஹிருதயம் அடுத்தது, வாயுக்கு அப்புறமா ஹிருதயம். அப்போ ஹிருதயம் இஸ் த பிரெத், அதனாலதான் வாயு. அடுத்தது ஆகாஷா, ஸ்பேஸ், அது அந்த இடத்துல கண்டக. அடுத்தது நம்மளுடைய த்ரோட். அடுத்தது வந்து மனசு. பாருங்க மனசு வந்து எங்க இருக்கு, நம்மளுடைய சிந்தனை எங்க வருதுன்னா ப்ரூ மத்தியேங்கிற நம்ம ஐப்ரோஸ்க்கு நடுவுல. சோ இந்த சுஷும்னா நாடிங்கிறது இந்த 6 நாடி. இந்த 6 நாடி அந்த இந்த இடத்துல இருந்து எங்க, அதுக்கு என்னது, மூலாதாரா, சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்யா. இது 6ஐயும் தாண்டி தான் நம்மளுடைய அந்த தலையில போய் நிக்கிறது. சோ ஒரு யோகி என்ன பண்ண முடியுமான்னா, அந்த சுஷும்னா நாடி வழியா அவருடைய பிராணனை வந்து அவர் வச்சுண்டு he can keep it in his head, ஷிரத்துல வச்சுக்க முடியுமா. He can control his senses. Okay, this is what it has to say. Yeah, I just wanted to show you what it is. அதான். சோ இது மாதிரி அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து இந்த மாதிரி அந்த சமாதியை நான் போனப்புறம் யோகி யாருக்கு திடீர்னு உடனே வேணுமோ லிபரேஷன், தே வில் கோ. யாருக்கு வந்து கொஞ்சமா அந்த வைட்டல் பிரெத் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அந்த நாடியிலேருந்து கொண்டு வந்து இந்த சுஷும்னா நாடியிலேருந்து மேல கண்ட்ரோல் வந்து யோகாவால they'll keep it in their shira. That is what he says in this. ஓகே, இது ஃபுல்லாவே இந்த யோகா பிராக்டிஸ் தான். இந்த 4th one. அடுத்தது லிங்க தேகம் அப்பி சந்திய ஜன்னதோ லீயதே த்வயி பரே நிராக்ரஹ ஊர்த்வலோக குதுகீது மூர்ததஹ சார்தமேவ கரணை நிரீயதே. சோ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றார், நிராகிரக. நிராகிரக யாரு, நிராகிரகனா எந்த விதமான இப்ப இவா வந்து போகணும்னு நினைக்கிறா. இப்ப சில பேர் வந்து டைரக்டா வந்து நான் வந்து இங்க இருந்து எல்லா டிசையர், எந்த டிசையருமே எனக்கு இல்லை, ஈவன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் என்ஜாய் இன் பிரம்மலோகா. நான் பிரம்ம, அதாவது எப்படின்னா
இது வந்து இது பட்டத்திரியோட சேயிங், பாகவதத்தோட சேயிங் தான் பட்டத்திரி போட்டிருக்கார். பிரம்மலோகத்திலேருந்து மெதுவா அப்படியே they will go அந்த பிரம்மன் அடைவான். we will see. பாருங்க அது எப்படி வரும். அதாவது பிரம்மலோகமோட என்ஜாய்மெண்ட் கூட எனக்கு வேண்டாம். அதோ அந்த எனர்ஜியை எடுத்துண்டு அவர் அந்த எனர்ஜி எங்க இருக்கு, அந்த ஆக்ய சக்கரா அதாவது சொல்ற நிராகிரக லீயத்தே சந்திய ஜன்னதோ லிங்க தேகம் அப்பி. அப்போ இந்த சட்டில் பாடி, லிங்க தேகம்னா இந்த சட்டில் பாடி, நம்மளோட பாடியை வந்துட்டு அவர் என்ன பண்றாரா அத்தோ அப்படின்னா, அவர் வந்து அவருடைய அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எங்க வச்சுக்கிறாருன்னா ஆக்ய சக்கரா. ஆக்ய சக்கரா எங்க இருக்கு, ப்ளூ மத்தியே பிட்வீன் த ஐப்ரோஸ் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துல கொண்டுட்டு அந்த வந்து சந்தியஜன், சந்தியஜன்னா கிவிங் அப். கிவிங் அப் வாட், ஈவன் த சட்டில் பாடி, நம்மளோட சட்டிலா மனசுல இருக்கிறது எல்லாமே அந்த பாடி அப்படியே உன்கிட்டயே கொடுத்துட்டு பரே துவயி த சுப்ரீம் பிரம்மன் லீயத்தே, லீயத்தேனா இட் அட்டெயின்ஸ் விதேக முக்தி, அதாவது தேகத்துல இருந்து முக்தி அடைகிறாராம். ஓகே, ஹி மர்ஜஸ் வித் யூ. அப்போ ஊர்துவ லோக குதுகீத்து. பட் சில பேர் என்ன சொல்றா, எனக்கு பிரம்ம லோகாலாம் வேண்டாம், நான் உன்கிட்டயே வந்துடுறேன். பட் சில பேர் என்ன சொல்றான்னா வந்து ஊர்துவ லோக குதுகீத்து மூர்தத்தக கரணேகி சார்த்தம் ஏவ நிரியத்தே. இப்போ நம்ம என்ன சொல்றோம், அந்த கடைசியில மேல தலை வரைக்கும் வந்துடுத்து அந்த சுஷ்மா நாடியில 6 விதமான இதுல இருந்து தலை வரைக்கும் வந்தப்புறம் சில பேர் என்ன சொல்றா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அந்த ஆக்யா சக்கரா மூலமாவே, ஆக்யா சக்கரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சிரஸ்ல போறோம், அந்த சிரசுக்கே நான் போகாம அந்த ஆக்யா சக்கரத்துல இருந்தே நான் உங்ககிட்ட அப்படியே வந்துடுறேன். I will totally, I don't have anything, no desire, anything. I am very free. I just want to just join with you. அப்படியே நான் மோட்சம் ஆயிடுறேன், நான் வந்துடுறேன் உங்ககிட்டயே. சில பேர் என்ன சொல்றான்னா, இல்ல அந்த சட்டில் பாடி கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறேன். ஆனா சில பேர் என்ன சொல்றான்னா, நான் மெதுவா போறேன். He wants to go பிரம்மலோகாக்கு போறா. சி பிரம்மலோகா போயிட்டு அப்புறமா நம்ம வந்து மோட்சத்துக்கு போறோங்கிற. There is a path. Okay, this is what Bhagavatam says and this is what Bhattatri says. Okay, அப்போ ஒரு டைரக்டா நான் வந்து மோட்சம் அடைஞ்சிடுறேன், இல்ல நான் மெதுவா போயிட்டு நான் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு நான் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அலாங் வித் மை செட்டில் பாடியே நான் போறேன். என்னோட ஹெட், என்னோட தலையில வந்து நான் அந்த இதுக்கு போயிடுறேன்ல, நான் நாடி சுஷும்னா நாடி வழியா நான் மேல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு த்ரூ அந்த பிரம்மராந்திரா, இந்த ஹெட்ல இருக்கு இல்லையா, அந்த ஹெட்ல இருந்து அதுல இருந்து நான் போறேன். அப்போ நான் வந்து இந்த சட்டில் பாடியோடயே நான் போறேன். நான் ஐ கோ அவுட். இப்போ நான் இந்த பாடியோடயே நான் முதல்ல பிரம்மலோகத்துக்கு போறேன். அங்க இருக்கிற அந்த எல்லா உலகத்தையும் நான் பார்த்துட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட ஐக்கியமாறேன். See, it's very difficult to understand. It's purely Vedanta. It's purely those who are really practicing yoga, those who forget themselves. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் கடவுள்கிட்ட ஐக்கியமாறேன். இது நான் வந்து டோட்டலா முதலையே நான் ஐக்கியம் ஆயிடுறேன். அப்படிங்கிறது தான் 2 parts here we have to think of. Okay, so அவங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்றா, நான் பிரம்மலோகாக்கு வந்து நான் போகவே விரும்பல, நான் உங்ககிட்டயே வந்துடுறேன். ஆக்யா சக்கரம்ல இருந்து நான் வந்து இந்த சட்டில் பாடியை விட்டுட்டு இந்த விதேக முக்தி, தேகத்தை முக்தி அடைஞ்சு நான் போயிடுறேன். ஆனா பிரம்மலோகத்துக்கு நான் போறேன். சில பேர் என்ன சொல்றா, நான் அந்த பிரம்மலோகத்துக்கு நான் போயிட்டு எது வழியா, நான் வந்து என்னுடைய தலை வழியாக பிரம்மராந்திரா, அங்க நான் அந்த ஆக்யாக்கு அப்புறமா நம்ம காமிக்கிறோம் இல்லையா, அந்த ஹெட் அலாங் வித் த சட்டில் பாடி ஐ வாண்ட் டு கோ. ஓகே, இதுல வந்து என்னன்னா அந்த நம்மளோட 5 பிராணாஸ் இருக்கு. 5 பிராணம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பஞ்ச பிராணா நம்ம சொல்லுவோம். அதுல வந்து ஐ எம் நாட் குட் இன் தட். இந்த அன்னமயா கோஷமயா யாராவது படிச்சவா இருந்தேன்னா சொல்லுங்க, அந்த மயா இந்த மயான்னு வரும். அன்னமயா கோஷமயா பிராணமயா அப்படின்னு 5 வரும். 5 பஞ்ச பிராணான்னு அதை சொல்லுவா. அப்புறம் மனசு ஒண்ணு, புத்தி ஒண்ணு. ஓகே, தீஸ் ஆர் த 7 திங்ஸ். அப்போ இது வந்து என்ன ஆயிடும்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸுமே வந்து அது வந்து அப்படியே பிசிக்கல் பாடியை விட்டுட்டு
அப்படியே போயிடுறார். ஒரு சில பேர் வந்து அப்படியே போயிடும். அப்போ ஹூ இஸ் நாட் ஃபிட், இப்போ வந்து ஒருத்தர் வந்து விதேகமா அப்படியே வந்து அவர் வந்து முக்தி அடையறதுக்கு ஃபிட்டா இல்லைன்னா, அப்போ கிரமமுக்தினா என்னது? ஹி கோஸ் கிரமேண பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் வந்து அவருக்கு எப்ப முக்தி கிடைக்குமா? when does he get mukti, you know, when the மகா பிரளயம், நம்ம நம்ம பிரளயத்தை பத்தி படிச்சிருக்கோம். ஒவ்வொரு பிரளயத்துக்கு அப்புறமும் பிரம்மா வந்து உலகத்தை சிருஷ்டி பண்றாரு. அந்த பிரம்மா வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணும்பொழுது எப்பொழுதுமே ஒரே பிரம்மா இருக்க மாட்டார். ஒவ்வொரு தடவையும் there will be a different பிரம்மா. அதுதான் that is what பாகவதம் says. So every time, அப்போ இத்தனை வருஷம் 100 வருஷம் இப்போ வந்து நம்ம அந்த கல்பா ஸ்வேதவராக கல்பா அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் 50th இது, அதுக்கு தான் நம்ம ஸ்வேதவராக ஒரு கல்பா 50 years இப்போ இந்த பிரம்மாவோடு முடிஞ்சாச்சு. ஒரு கல்பாங்கிறது 3 crores 3,20,000 years. அது ஒரு இது நம்மளோட 360 days அந்த மாதிரிலாம் ஏதோ உண்டு. அந்த that is a big calculation. ஓகே, ஸோ இவ என்ன பண்ணுவாளான்னா, மகா பிரளயம் வரும்போது அந்த பிரம்மா வந்து பிரம்மாவே முக்தி அடைஞ்சிருவாராம். அந்த இடத்துல புது பிரம்மா தானே அப்புறமா வருவார். அப்ப அந்த டயத்துலதான் இவ வந்து பிரம்மலோகாக்கு போயிட்டு கிரமேண. சோ இதுல வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ 2 things. பிருகதாரண்ய, அதாவது there are so many, this thing is, நான் சும்மா அப்படியே போயிடலாம், பட் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போமே, இதை சாப்பிட்டு நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இதுல வந்து இந்த உபனிஷத், there are 2 Upanishads. One is Brihadaranya Upanishad and one is Chandogya Upanishad. These 2 Upanishads also speak about how they go to Brahmaloka. Okay, எப்படி போவா, how they will, அந்த உபனிஷத்ல இருக்கிற அந்த ஸ்லோகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, நான் அதை படிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ ஷேர் த ஸ்கிரீன் வித் யூ. நான் உங்களுக்காக இதை எடுத்து வச்சிருந்தேன். See, regarding this, there is the following verse. இப்போ இதோட சேர்ந்தது அந்த பிருகதாரண்ய உபனிஷத்ல. Being attached, he together with the work attains that result to which his subtle body or mind is attached. Exhausting the results of whatever work he did in his life, he returns from that world for fresh work. Thus does the man who desires, but the man who does not desire, of him who is without desires, who is free from all desires, the objects of whose desire have been attained, and to whom all objects of desire are but the self, the organs do not depart. Being but Brahman, he is merged in Brahman. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது பாருங்க, இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லாது. For those who know this, whether proper funeral rites are performed or not, they go after death to the world of light. From the world of light, they go to the world of day. Okay, from the world of day to the world of the bright fortnight, பக்ஷத்துக்கு போவா. From the world of the bright fortnight to the 6 months. ஓகே, இந்த உத்தராயணம், அதனாலதான் பீஷ்மர் கூட அந்த உத்தராயணம் வரணும்னு சொன்னார் இல்லையா. அப்போ வந்து when the sun moves northward, for there they go to the year, from the year to the sun, from the sun to the moon, and from the moon to lightning. There someone not human will receive them, Allah receives them and leads them to the Brahmaloka. This is the way of the gods. This is also the way to Brahman. Those who go by this path never return to this mortal world. They never return. Okay, just I hope you have understood little at least. I just இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, இது வந்து எப்படின்னா, இது வந்து it is said so, நம்மளுடைய உபனிஷத்ஸ்ல வந்து சொல்லியிருக்கு. அதைத்தான் பட்டத்திரி வந்து ரொம்ப அழகா சொல்ற. யார் வந்து நேரடியா போகணும்னு நினைக்கிறாளோ, இல்லை கிரமேண தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறானா, அவன் அந்த நாடி எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் இந்த வைட்டல் பிரெத்தை அடக்கிட்டு they go to பிரம்மலோகா. அந்த பிரம்மலோகார்ல இருந்து அப்புறமா தான் they go when there is a pralaya. That is what the இது சொல்லுது. ஓகே, அடுத்தது the 11th. அக்னிவாசரவலர் ஷகை
उत्तरायण जुषाच दैवतैः प्रापितो रविपदं भवत्परो मोदवान् ध्रुवपदान्तमीयते. ஓகே, தாந்தமீயते. அப்போ அக்னிவாசர, ஓகே, அக்னிவாசர வலர்க்ஷ பக்ஷகைஹி. அப்போ என்னெல்லாம் இருக்கு அங்க? அப்போ யாரெல்லாம் பவத்பரக, உன்கிட்ட யாரெல்லாம் வந்து டிவோட்டடா இருக்காரோ அவ வந்து எங்க போறா? அக்னி வாசர. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த உபனிஷத்துல, அக்னி லை ஃபயர், வாசர டே டைம், வளர் பக்ஷ, ஓகே, தட் இஸ் only வளர் பக்ஷ. So வளர் பக்ஷம் the bright சுக்ல பக்ஷம், வளர்பிறை நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுக்ல பக்ஷம், that is a bright fortnight. உத்தராயண ஜுஷாச்ச, and over the உத்தராயண. தெய்வதைஹி, தெய்வதைஹினா எதாவது தேவதாவால, by the deities. ரவி பதம் பிராபித்தக, அப்ப எங்க போறாளாம்? they பிராபித்தக ரவி பதம், they are going to the plane of the sun. மோதவான் துருவ பதாந்தம் ஈயத்தே. அப்ப என்ன ஆயிடுறதா, இவ வந்து பாருங்க, யாரெல்லாம் வந்து கிரமேண நான் போறேன், ஒருத்தர் வந்து எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் நேரடியா உன்கிட்டயே வந்துடுறேங்கிறா. இன்னொருத்தர் வந்து நான் கிரமேண போறேன், ஆனா நான் உன் மேலதான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றவா. வாட் ஆர் தே டூயிங்? அக்னி வாசர வலக்ஷ பக்ஷை பக்ஷகைஹி. ஓகே, சோ உத்தராயண ஜுஷா ச, அண்ட் ஓவர் த உத்தராயண். அப்ப எங்கெல்லாம் பவத்பரக, யாரெல்லாம் உங்ககிட்ட டிவோட்டடா இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க? அக்னி, சோ வாசர டே டைம், வளர் பக்ஷா த பிரைட் ஃபோர்ட்நைட், உத்தராயண தெய்வதைஹி பை த டெயிட்டீஸ், ரவிபதம் பிராபித்தக, தே ஆர் டேக்கன். யாரெல்லாம் கூட்டிட்டு போறா பாருங்க உலவால. I told you, then they go there, they are taken by the deities where to the plane of the sun. அந்த சன்னு கிட்ட அப்படியே போற மாதிரி கூட்டின்னு போறாளாம். ஆனா இவ மோதவான், மோதவான்னா அவ மோதரா, அந்த மோதனா மோதட்டே சொல்லுவோம்ல, அவ வந்து லைக் பண்றாளாம், என்ஜாய் பண்றாளாம். எந்த இடத்துல? ஆன் த வே. எங்க? துருவ பதாந்தம் ஈயத்தே. கடைசியில எங்க போய் சேர்றா அவ? they are going by shooting ஈயத்தே, they are going, they are reaching the spheres of Dhruva. துருவன், நம்ம துருவன் பத்தி கதை படிப்போம், நம்ம இனிமேதான் வரும், துருவனோட கதையெல்லாம் வரும். So he is reaching they are reaching the place of Dhruva. So they are being led. யாரெல்லாம் இவ வந்து போகும்போது எதெல்லாம் போறா நம்ம பார்த்தோம்ல, லைட்டு, டே டைமு, வளர்பிறை, அப்புறம் உத்தராயணம், எல்லாம் அந்த டெய்டிஸ் எல்லாரும் இவ கிட்ட வந்துட்டு they are going to go to the plane. எங்க சன் இருக்கிற இடத்துக்கு போறா. அந்த வேலை வந்து they are enjoying. மோதவான் துருவ பதாந்தம் ஈயத்தே, they reach the place of Dhruva. Okay, so இதோட I think I can stop here. துருவனோட இடத்துக்கு போற, அதுக்கப்புறமா where all they go we will see next class. மேடம், இந்த 5 கோஷம் வந்து சொல்லட்டுமா மேடம்? அன்னமய, பிராணமய, மனோமய, ஞானமய, ஆனந்தமய. ஓகே, குட். சோ யா, இதுல வந்து ஏதோ வரும், அடுத்த ஸ்லோகாஸ்ல தான் அது வரும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் த ரெக்கார்டிங்.